அன்றைக்கி நைட் டின்னருக்காக பாசிப்பருப்பு அடை தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு தோணுச்சு. அதனால் அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பவே எடுத்து அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இது போண்டா அப்படின்னு சொல்லலாம், இல்லை பக்கோடா அப்படின்னு சொல்லலாம், எப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ ஊற வச்ச பாசிப்பருப்பு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, அப்படியே குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் கீரையும் ஆட் பண்ணுறேன். மதியானம் சிறுகீரை பொரியல் பண்ணியிருந்தேன், அதில் மிச்சம் கீரை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்தியாச்சு. அப்புறம் பெரிய வெங்காயம், அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, உப்பு, வேணும்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி வேணும்னாலும் நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டைகளாக பிடிச்சி போட்டோம் அப்படின்னா போண்டா, அப்படி இல்லைன்னா கிள்ளு வடை மாதிரி பக்கோடா மாதிரியும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா வடை மாதிரி தட்டி கூட போடலாம். ஸோ நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா வெளியே மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.